हाय फ्रेंड्स वेलकम टू मनवासम चैनल। इनकी நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பலாப்பழ போண்டா எப்படி செய்யறதுதாங்க। ஒரு குயிக்கா ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம்। நல்லா சுவையாவும் இருக்கும்। அதுக்கு முதல்ல நான் 1 கப் அரிசி ஊற வச்சிருக்கேங்க, பச்சை அரிசி। அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அரிசி। அதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாங்க। ஊற வச்சிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடணுங்க। அது கூடவே பலாசோலை பார்த்தீங்கன்னா ஒரு 10 போட்டுருக்குறாங்க நான்। இனிப்பு சோலையாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்குங்க, கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க। ஒரு 3 ஏலக்காய், ஒரு மூடி தேங்காய்ங்க, ஒரு மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்குங்க। இப்போ 200 கிராம் அரிசிக்கு 150 கிராம் வெல்லம் சேருங்க। ஏன்னா நம்ம பலாசோலை சேர்க்குறதுனால இனிப்பு கரெக்டாக இருக்கும்। கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டியாக அரைக்கணுங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது। நம்ம போண்டா போடுற பதத்துக்கு அரைக்கணுங்க, தண்ணி ரொம்ப விட்டுட்டிங்கன்னா போட முடியாது। கொஞ்சமாக சோடா மாவு, 1/4 டீஸ்பூன் சோடா மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க। எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க। அவ்வளோதாங்க, நல்லா இது கலக்கியாச்சு। இந்த அளவுக்கு இருக்கணுங்க மாவு, ரொம்ப தண்ணி விடக்கூடாது। நீங்கள் தண்ணி சேர்க்காத கூட அரைச்சிக்கலாம்। நம்மளுடைய எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோங்க, கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் காய வச்சு வச்சுருக்குறோம்। சின்ன சின்னதாக போண்டா கிள்ளி விடுங்க। சின்னதாக போட்டாலே பெருசாக ஆகுங்க, நல்லா உப்பி வரும்। கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க, உங்களுக்கு பலாசோலை கலர்லேயே இருக்கும், மஞ்சள் கலர்லேயே இருக்கும்। நீங்கள் அரிசி ஊற வைக்க முடியலன்னா நீங்கள் மைதா மாவில் இல்லைன்னா கோதுமை மாவில் பலாசோலையை அரைச்சிட்டு இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும்। டக்குன்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அரிசி ஊற வச்சுட்டு டக்குன்னு செஞ்சிடலாங்க। ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நல்லாயிருக்கும்। சப்போஸ் நீங்கள் மாவு அரைக்கும் போது மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா வீட்டில் அரிசி மாவு இருந்ததுன்னா கூட நீங்கள் அதுவும் கூட கலந்து கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போண்டா போட்டிங்கன்னா நல்லா இதே மாதிரியே வருங்க। நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க। எப்போவுமே போண்டாலாம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற மாவும் சேர்த்து வேகும்। அவ்வளோதாங்க, நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க। அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்ம பலாப்பழ போண்டா। இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்।